Here comes lot number 7, G. Hasani from 7th A4. Lot number 7, G. Hasani from 7th A4. முச்சங்கம் வளர்ந்த மொழி தேனினும் இனிய மொழி செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எம் தாய்மொழி செந்தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களுக்கும் அறியாமை இருளகற்றி அறிவு தீபம் ஏற்றுகின்ற தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்தியாவின் தூண்களாக அன்பிற்குரிய மாணவ செல்வங்களுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கோடை காலத்தில் படித்த புத்தகம். பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி எனது உரையை துவங்குகிறேன். எவ்வளவோ கதைகளை படிக்கிறோம், அது எதுவும் கூறாத நீதிகளை முல்லா கதைகளும் பீர்பால் கதைகளும் ஈசாப் கதைகளும் ஏன் நமது நாட்டைச் சேர்ந்த தெனாலிராமன் கதைகளும் கூறவில்லை என்று எண்ணினால் அது தவறாகும். இப்பொழுது கூட சிறியவர்கள் வரை பெரியவர்கள் வரை அனைவரும் இக்கதையை படிக்கிறார்கள். இவ்வளவு புகழ்பெற்ற கதையில் ஒரு கதையை நான் கூறுகிறேன். முல்லாவின் வயது என்ன? ஒரு முறை முல்லா வீட்டிற்கு முல்லாவின் நண்பர் வந்திருந்தார். அப்போது முல்லாவின் நண்பர் முல்லாவிடம் உன் வயது என்ன என்று கேட்டிருந்தார். அதற்கு முல்லா என்னுடைய வயது என் தம்பியை விட 3 ஆண்டு பெரியது என்று கூறினார். உடனடியாக அவருடைய நண்பருக்கு ஒரு சிறிய குழப்பம். அது என்ன குழப்பம்? அந்த குழப்பத்தின் விளைவு அவருக்கு ஒரு பெரிய நீதியை கூறியது. அந்த குழப்பம் என்ன என்று கூறுகிறேன். ஒரு ஆண்டு முன்பு வந்திருக்கும் போது முல்லாயிடம் இதே கேள்வியை அவர் நண்பர் கேட்டிருந்தார். அப்போது முல்லா கூறினார், என் தம்பியை விட எனக்கு 2 ஆண்டு அதிகம் என்று கூறினார். இந்த ஆண்டு வந்திருக்கும் போது 3 ஆண்டு அதிகம் என்று கூறுகிறார். இந்த குழப்பத்திற்கு பதிலை முல்லாவின் நண்பர் முல்லாயிடமே கேட்டார். அதற்கு முல்லா கூறினார், நீ போன ஆண்டு வந்திருக்கும் போது நான் 2 வயது அதிகம் என்று கூறினேன். ஒரு ஆண்டு பெருகிவிட்டதே, அதனால் தான் நான் 3 ஆண்டு அதிகம் என்று கூறினேன். அதற்கு முல்லாவின் நண்பர், நீ என்ன கூறுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் ஒன்று புரிகிறது, நீ ஏதோ ஒரு சிந்தனை கருத்தை வைத்துக்கொண்டு கூறுகிறார் என்று கூறி முல்லாவின் நண்பர் நன்றி கூறி சென்று விட்டார். இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்டது, நம் வாழ்க்கையில் வெற்றி பெற பல சிந்தனை வைத்திருப்போம். ஆனால் உறவினர்கள் நண்பர்கள் போர் பலரும் அச்சிந்தனையை அழிக்க பார்ப்பார்கள். ஆனால் முல்லா போல எந்த சிந்தனையும் அளிப்பாங்கள் நாம் எண்ணி வைத்ததை நடப்பது இக்கதையின் நீதி என்று தெரிவித்துக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முல்லாவின் கதைகளை பற்றி கூறிய ஹாசினிக்கு வாழ்த்துக்கள்.